காதுல ரத்தம் இல்லைன்னுக்கலாம். அதனால எனக்கு வளவ அழகானவ. ஆமா சித்தப்பா கேட்டா சித்தப்பா அந்த அழகி வரணும். பெண்ணுக்கு பெண்ணே பொறாமை கொள்ளும் பேர் அப்படி ஒரு அழகு. அவளை இன்னைக்கு சந்திப்போம், நாளைக்கு சந்திப்போம், நாளை கழிச்சு சந்திப்போம், எப்படா சந்திப்போம் மனசுல ஒரு கூறி போகுது பாருங்க. எனக்கு தெரியும் அவளை சந்திக்கலன்னு வச்சுக்கோங்க எனக்கு உயிரே இருக்காது. என் உயிர் அவகிட்ட இருக்கு, அவ உயிர் என்கிட்ட இருக்கு. எங்க 2 பேர் உயிர் ஒருத்தர் வெயில் அந்த அழகி வரட்டும். ஒரு முன்னா சேர்ந்து காட்டுக்க அவனுக்கு. எல்லாம் இடைப்பட்டு கண்டம் பண்ற வேலை தானே. திருப்பலை செஞ்சு கொடுத்துக்கிட்டு போட்டுக்கிட்டு மட்டாருன்னு அடிக்கிறிய. நைவ அடிக்கிறீங்க. உங்களை மாதிரி நைவ அடிக்கவே முடியாது. நமது ஊருக்கு பாதுகாப்பினை வழங்க வந்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பு ஐயாவை விழா மேடைக்கு அன்போடு வருக அன்போடு அழைக்கின்றோம். வரட்டும். அப்ப நாங்க போயிட்டு வரவா? பாருங்க செருப்பு அங்கேயே கட்டி போட்டு வந்துருங்க. எல்லாம் நெரிச்சு மருந்து குண்டியில குத்துட்டு வாடி. காவலுக்கு போகணும், கண்ணு கருத்துமா காவல் பார்க்கணும் வாடன்னு சொல்லி என்னை வர சுட்டி எங்கடி போனேன். டேபிள் கொஞ்சம் உயரமா போச்சு. அடியே நல்லா இருக்கியா? என்ன அழகு! பெண்ணுக்கு பெண்ணே பொறாமை கொள்ளும் பேர் அழகு. அடிப்போடு நீ காந்த கண்ணலை பைத்தியக்காரி. என்னடி அப்படி சொல்ற? நீ ஒருத்தி தாண்டி என்னை அழகுன்னு சொல்ற. அப்படி கிடையாது. அழகா இருந்தா அழகாத்தான் இருக்கு. நாங்கெல்லாம் வந்து மேக்கப் போட்டதான். நீ இயற்கையாவே அழகு. அடியாண்டி ஆண்டவர் எனக்கு ஒரு குறைய கொடுத்துட்டான். என்ன குறை? என்ன குறை நேர்ந்தது என்று சொல்லு. அடியே ஆண்டவன் மட்டும் எனக்கு அந்த குறை கொடுக்காம இருந்திருந்தானா சொல்லிச்சிருப்பேன். உள்ள ஒரே காலி பண்ணி இருப்ப, சோழிய முடிச்சிருப்பேன். சொல்லு. அழக படைச்ச ஆண்டவன் ஒரு சொல்லக படிக்காம விட்டுட்டேன். படிச்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? செங்கமல தந்தரில் ஒரு 40 வீடு வாங்கியிருப்பேன்.
40 வீட்டுக்குள்ள உங்களை வச்சிருக்க மாட்டாங்களே, செத்தா வெளியே தான் வச்சிருக்க முடியும். என்ன பண்ண சொல்ற? போயிட்டு போகுது வாக்காளி, சாகிறதுக்கு முன்னாடி வாக்காளி நல்லா செஞ்சுட்டு சாவுமே. ஆண்டவன் சொத்து ஆளுக்கு 4 குத்துன்னு பிரிக்கிற வேண்டியதா. செத்ததுக்கு அப்புறம் இந்த உடம்பு என்ன செய்ய போறாங்க? மண்ணு திங்கும், என் நெருப்பு திங்கும். மண்ணு தின்ற உடம்பு மனுஷ பைப்பிள்ளை தின்னுட்டு போகுது கிடையாது. எப்பயுமே அந்த பெருந்தன்மையோட வந்துடணும். அப்பனா நீ செத்த பிறகு உன்னை கூறு போட்டு எல்லாத்தையும் நீங்க சொல்ற. கூறு போறதுக்கு முன்னாலே சாப்பிட சொல்றேன். இப்படி அழகு வச்ச உடம்பு எதுக்கு இப்படி வச்சுக்கிட்டு? அப்படி செய்ய பாதுகாப்பா ஏன் இப்படி வைக்கணுங்கிற? ஏன் மூடி வைக்கணும்? மூடி இருக்கிற வரையும் தாண்டி பொருளுக்கு மதிப்பு. திறந்துட்டோம்னா போயிருவாங்க. இப்ப நீ சொல்றதான் தப்பு. மூடி வச்சிருந்தேன்னு வையே, ரவுண்டு கட்டிக்கிட்டே இருப்பாங்க. உள்ள எப்படி இருக்கும், அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, ஒருவேளை அந்த மாதிரி இருக்குமா, இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி கற்பனையிலேயே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. திறந்து காமிச்சுட்டேன்னு வையே, கும்பிட்டு தானாக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போயிருவாங்க. ஓண்ட போக மாட்டாங்க, ஏன்ட்ட போயிருவாங்க. சரி இருக்கட்டும், நம்மளாம் எங்கடி போறோம்? நம்மளாம் காட்டுக்குள்ள காவலுக்கு போறோம். காட்டுக்குள்ள போறதுக்கு முன்னால என்னென்ன பார்க்கணும்? காடு, மலை, திரைப்படம். காடு, மலை, திரைப்படம். காட்டுக்கு வழி தெரியும்னா யார்கிட்ட வழி கேட்கணும்? மேப்பு கிட்டதான் வழி கேட்கணும். மேப்ப குள்ள நரி வந்து திருடிடும். அப்ப திருடும் பொழுது என்ன சொல்லணும்? குள்ள நரி திருடக்கூடாது, குள்ள நரி திருடக்கூடாது சொல்லணும். செங்கமலத்தன் திருக்கார ஊரை நினைப்பாங்க. என்ன நல்ல பிள்ளைய கூட்டிட்டு வராங்கன்னா பால்வாடி பக்கிகளை கூட்டிட்டு வந்திருக்காங்க. டிவில டோரா பூஜையை பார்த்துட்டு வந்துட்டு மேடல சொன்னாலும் சொல்லலாம். நம்மளாம் குழந்தைங்க தாண்டி. ஆமாண்டி, நம்மளுக்கு இன்னும் 13 வயசு தாண்டவே இல்லைன்னு கோயில்ல தாண்டி சத்தியம் பண்ணணும். அப்படிலாம் கோயில சத்தியம் பண்ணோம்னா ரத்தம் வந்துடும். அப்படிலாம் கோயில சத்தியம் பண்ணக்கூடாது. அப்பா நம்மளுக்காண்டி எவ்வளவு அழகா அந்த குடிசை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம நீ குடிசை அந்த பக்கம் ஓட்டு வீடு, அந்த பக்கம் பார்த்தா இந்த மாதிரி வீட்டுல இருக்கிற வரைக்கும் யாருக்கு எதுவும் இல்ல, உடம்பு ஆரோக்கியமா இருந்துச்சு. இப்ப பிரச்சரிச்சு வேறு வீட்டுக்குள்ளேயே செருப்பு போட்டுதான் நடக்கிறாங்க. அந்த காலத்துல எல்லாம் மாடை கூட்டிட்டு காலையில உழுக போனாங்க. இப்ப எல்லாம் அம்புட்டு பேரும் நாயை கூட்டுக்கிட்டு உழுக போறாங்க. நீ முதவே சொல்லியிருந்தா மேடைக்கு ஒரு மாடை வந்துச்சு கூட்டிட்டு போக சொல்லிட்டு. அது காளை மாடு யார தேடி வந்திருக்கு? பொட்டை மாடு தேடி. பரவாயில்ல இருக்கட்டும், காளை மாடா இருந்தா உழவுக்கு தானே வந்திருக்கு. சரி, கோயில் மாடா இருக்க போகுதுடி. இருக்கட்ட அம்மா பாத்தியாடி? நீ பாத்தியா? நான் இன்னும் பார்க்கவே இல்லடி. நீ யாரையாவது காதலிக்கிறியா? ஆமா, அதை காதல் பண்ணி என்னத்த செய்ய எல்லாம் ஏன்டி அப்படி சொல்ற? நான் அம்மாட்ட சொல்லிருக்கேன், எல்லாத்தையும் காதலிக்கணும்னு சொல்லிருக்கேன். அடி ஏன்டி நீ வேற? ஆம்பளை எல்லாம் ரொம்ப மோசம். பில்டப்போட அவ்வளவுதான், வாய்ப்பு வச்சுதான், செயல்பாடே கிடையாது. எனக்கு ஆயக்கலை 64 கலையும் தெரியும் சொல்லுவாங்க. முண்டைய கட்டிங்க போட்டு படுக்கிறாளுதே. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது? எல்லாம் நம்ம ஆளு சொல்லி கொடுத்தாதே. நீ கல்யாணமே பண்ணாத ஒரு கன்னி கல்யாண கற்பு கரிசி அல்லவா? யாரு சொன்னா? நான் பத்தினிடி. பத்தினினா நான் யார தெரியுமா கல்யாணம் பண்ணிருக்கேன்? மைசூர்கார் மனோகரன் இருக்காரு வத்தியா? ஆமா, அது எனக்கு ஓசியில வந்து உனக்கு போடலையே தெரியும். அப்ப நினைச்சுக்கோ யார் என் புருஷன்னு எனக்கு தெரியும். அப்ப அவரை தான் நீ காதலிக்கிற? அவரை தான் கல்யாணம் பண்ண. உங்க 2 பேத்துக்கு ஏன் தலைமையில தான் கல்யாணம்? தலை நனைஞ்சு போகும். எதுக்கு? மூத்திரம் நனைஞ்சு போடுவோம் தலையில உட்கார்ந்து. எருமை மாடு. நான் வந்து உங்க 2 பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவர் தாலி எடுத்து கொடுத்து எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு உங்ககிட்ட பாலை கொடுப்பேன். அவர் பழ வச்சுட்டு உட்கார்ந்துருப்பாரு. அடியாண்டி பாவம், பழம்லாம் எதிர்பார்க்க முடியாது. சொல்றத கேள்வி. பாலை கொண்டுட்டு நீ உள்ள போவ, ரூமு கதவை நீ திறந்தோடனே உன்னைய தள்ளி விட்டு நான் உள்ள போயிருவேன், கதவை சாத்திடுவேன். விருந்துக்கு வந்த முட்டாட்டியை கெடுத்த கதையாட்ட கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீ உள்ள ஓரியா, நான் வெளியில உட்காந்து வாட்ச்மேன் வேலை பார்க்கணும். நான் என்ன சொல்றேன், கல்யாணத்தை மட்டும் நீ பண்ணு, மித்த வேலையை நான் பாத்துக்கிறேன். நீ போய் என்ன பண்ண போற? நீ எதிர்பார்க்கறது வேஸ்ட். நான் பால் கொண்டு போறேன், அவர் பழம் கொண்டு வருவார் நீ நினைக்கிற. அவர் போற ஊர் பூரா மைக் செட்டு போட்டு பழம் அவிஞ்சு போய் கிடக்குது. வேணாம், நீ எதிர்பார்க்கறதும் வேஸ்ட். பாவத்தை போயிட்டு அவரை சிரமப்படுத்தக்கூடாது. சரி, அம்மாவை எதிர்பார்ப்போமா? முடிஞ்சிருச்சு, பட்டிமன்றம் முடிஞ்சிருச்சு. அம்மா
தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். என்ன அந்த பெண்ணு ஒளிகிறாள்? வாங்கம்மா வணக்கம்மா. தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். யார் இந்த பெண்ணு அதிக பிரசங்கித்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல வந்து? அப்பா எனக்கு சித்தி வேணும். சித்தி கண்ணின் மணி மனச பார்க்க சொல்றேன். அவங்களே அதெல்லாம் மறந்துட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. திரும்ப எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்க. என்னம்மா? ஏண்டி நீ ஒரு பெண் தானே? ஏமா நீங்க அப்படி நினைக்கிறீங்க? நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. இன்னும் உங்க அப்பாவுக்கு நான் வாக்கு போடல அப்படின்னு சொல்ல வரீங்களா? நீங்க ஒரு பெண்ணு தானே? உங்க அப்பா எனக்கு நாக்கு போடல. நீங்க ஒரு பெண்ணு தானே? உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? ஒரு சந்தேகம் கேட்கவா? ஒரு பெண்ணுக்கு வாயாத வேலை என்ன வேலைன்னு சொல்லுங்க பாப்போம். புள்ள வைக்கிற வேலை. யாரு புதுசா உன பொருளை கிளப்பி விட்டு இருக்க? ஒரு பெண்ணுக்கு ஓயாத வேலை அப்படி மாறாப்ப இழுத்து விடுறதா பெண்ணுக்கு ஓயாத வேலைனாங்க. இந்த மாறாப்ப நீ போறது ஒண்ணுதான், போடாம இருக்கிறது ஒண்ணுது. பாக்குறவங்க கண்ணுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியா அது என்ன உள்ள இருக்கிறத மட்டும் வெளியில தெரியுது. ஏமா இவங்களும் ஒரு பெண் தானே? அவங்க எவ்வளவு அடக்க ஒடுக்கமா ஆடை அணிச்சிருக்காங்க. அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதுமா? அவ உள்குத்து வேலை நிறைய பண்ணுவா. நான் தான் ஓப்பன் டைப் காமிச்சு பிடிவேன் இதுதான்ட்டு. இவன் மறைமுகமா காமிச்சு ஆளுகளை இழுக்க பாப்பா. கொஞ்சம் ரப்பன் டைப். சரி எனக்கு தெரியாது. இன்னைக்கு தான் முத உங்க 2 பேருமே சந்திக்கிறேன். முதல் 2-3 ஓட்டு விழுந்துச்சு. இப்போ ஒரு ஓட்டுக்கு மேல தாண்ட மாட்டேங்கிறேன். உனக்கு வேண்டாம் அண்ணன், நீ பழுக்கல பேசாம இருக்கு. சரி அதெல்லாம் விடுமா. இந்த எடுத்து பாட மனசு ரொம்ப சந்தோஷமா இருப்பா. உங்க மனசு எப்படிமா இருக்கு? ஆடணும் பாடணும். உனக்கு எப்படி இருக்கு? ரொம்ப பத்திரமா இருக்கணுமா? ஆடணும் பாடணும் விளையாடணும். அவ்வளவு ஆனந்தமா. ஆமா எடுத்து பார்த்தா எல்லாரும் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா. உங்க மனசு இருக்கிற விஷயத்தை சொல்லுங்க. உங்க மனசு சந்தோஷமா மனசு கேட்டீங்க. இடத்துக்கு தலைவி நீங்க தானே. உங்க மனசு? நான் தான் முதல்ல சொல்லிட்டேன். என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க மனசுலாம் அம்மாட்ட உன்னைய பத்தி சொல்லியிருக்கேன். நீங்க சந்தோஷமா இருக்கலாமா, எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துங்கம்மான்னு சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துறதா எப்படி சந்தோஷப்படுத்துறது? அது இல்லடி, அம்மா தலைவி இல்லையா? தலைவி எப்படி சந்தோஷமா இருந்தா நம்ம சந்தோஷமா இருக்கணும். தலைவி சோகமா இருந்தா நம்மளும் சோகமா இருக்கணும். தலைவியே சோகமா இருந்தாலும் உடனே இருக்கிறவங்க தான் உற்சாகப்படுத்தணும். அம்மா நீங்க எவ்வளவு தோன்றாதீங்கம்மா, ஏமா அப்படியா சோகமா இருக்கீங்க அப்படின்னு தைரியப்படுத்தணும். அப்படி ஆளை மட்டும் நம்ப கூடாதுமா. அவன் இப்படி சோகமா இருக்கீங்கன்னு சந்தோஷத்துல உங்களை உற்சாகப்படுத்துறியான். அது வந்து துரோகி கூடவே இருந்து புளிய வைக்கிறாள். அப்படி அந்த மாதிரி ஆளுகளோட சேரவே கூடாது. ஆனா ஒரு மாதிரியா சோகமா இருந்துன்னு வைங்களேன். ஆனா ஒரு மாதிரியா சோகமா இருந்துன்னு வைங்க. வயசுக்கார் மனோகர் இருக்காரு, கொஞ்சம் லேசா மூடி ஏத்தி விட்டுருவாரு. அவசியம் போற நாங்களாம் உனக்கு ஆளாது இல்லையா? நாதாரி முட்டை எடுத்து பார்த்தா எல்லாரும் மனசு சந்தோஷமா இருக்கா? சந்தோஷத்தை எடுத்து சொல்லிடுமா? நம்ம கேட்கறோம்ல பாவம் பக்கவாத்திய கலைஞர்கள் அவங்களையும் கேட்கமா இல்லையா? ஏன்னா பெட்டிக்கார நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க இருக்கையில என்ன கவலை? அப்ப நான் வந்து நீ கேட்காத நான் கேட்கிறேன். எங்க பெட்டிக்காரர் நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. உடல கிராஷ் பண்ணிக்கிட்டே இருக்க. சீக்கிரம் பறவை விரட்டு வீட்டு பக்கம் போவோமா? நீ பறவை
கலகலன்னு போகுது. ஏய் நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? வரவேல வந்துருச்சுடி. ஒரே வரட்டா. வரவேல வந்துருச்சு. ஆளோளம் 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 என்னடி பண்ற? பறவைய கொல்ல தெரியுற நீனு. யாரோ கொடி ஏத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன பாட்டு பாடிக்கிருக்கு? நீ என்னடி எதையோ உணர்ந்து அப்படின்னா ஓம்காரம். ஓ ஆளோளம். ஓ எப்படி இவ்வளவு அறிவா பேசுவ? நீ வந்தாலும் ஒரு பொம்பளை மாதிரியே நடந்துக்க மாட்டேங்கிறீ. மஞ்சள் தேய்ச்சி குளிக்க மாட்டியா? வெறும் மசுறு மட்டையுமா இருக்கு. லூசு கழுத ரோம கட்டு உள்ள பொம்பளைக்கு தான் சுகம் அதிகம் இருக்காங்க. என்னைய கட்டவன் கருணகால் எடுத்து சாகணும். செய்ய முடியாது. ஒண்ணு எது குஜராட வாழணும் சாகட்டும். பார்க்க முடியாது. ஆளு ஒரு பக்கமா போயிரும். சரியா? நீங்க அந்த மூலைக்கு போங்க, நான் இந்த மூலைக்கு போறேன். நாங்க இந்த மூலைக்கு போயிரோம். நீ இந்த பக்கமா போயிரு. யார் பெண் மூத்திர அதிகமா அடிக்கிறா? ஆளு ஒரு பக்கமா காவல் பார்க்க முடியும். தவ முடியல தவ ஞானிகள் வரக்கூடிய இடம். அப்படியே இறங்க நீக்க கொடுங்க. வேற இடம் நீங்களே பாத்துக்கோங்க. போலாமா? சோ உப்பு காயத்தை எடுத்துட்டு வா. கொர கொரன்னு